Greetings from Elite English Academy. Dear friends, welcome to PGTRB English 2025 Preparation Series. இந்த வீடியோவில் யூனிட் 9 லாங்குவேஜ் லிங்குஸ்டிக்ஸ் அண்ட் பெடகாஜி இது வரைக்கும் நாம் பார்த்த யூனிட்ஸ்லேயே இந்த யூனிட் தான் ரொம்ப முக்கியம். இப்போ கிரிட்டிசம் யூனிட் கூட நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தோம் அப்படின்னா நமக்கு புரிஞ்சிடும், நமக்கு அந்த ஆன்சர்ஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஆனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் யூஜிஸில் அந்த லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் இருந்திருக்கவே செய்யாது. பிஜியை பொறுத்த வரைக்கும் சில யூனிவர்சிட்டிஸ், சில அட்டானமஸ் காலேஜஸில் தான் இது இருந்திருக்கும். ஸோ அது இருந்திருந்தா கூட அந்த பிஜி லெவலில் நம்ம லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ், பெடகாஜி இதெல்லாம் டீப்பாக படித்து புரிஞ்சு இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் லெவலுக்கு ப்ரிப்பேர் ஆயிருப்போமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான். ஸோ இந்த வீடியோவில் பழைய கொஷின்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, இப்போ நியூ டாபிக்ஸ் என்ன இருக்குது, ஃப்யூச்சரில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாங்கிற விஷயங்களை பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த யூனிட்லேயே இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதனால கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் சிலபஸ். இப்போ நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் க்ரோத் இது கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு 12 டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த விஷயங்கள் அப்படியே தான் இங்கே இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்து லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம், ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட அந்த ஃபொனாலஜி, மார்ஃபாலஜி அந்த விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இதில் ஒன்று ரெண்டு விஷயங்கள் இந்த லிங்குஸ்டிக்ஸ் பார்ட்லேயும் புதுசாக சேர்த்துருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். ஸோ வழக்கமாக லாஸ்ட் டைமே கூட மற்ற இதெல்லாம் டைரெக்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங் இல்லைனாலும் நாங்கள் கொடுத்துருந்தோம், ஏன்னா அது கண்டிப்பாக இந்த யூனிட்டில் இருக்கும் அப்படின்ட்டு. பட் இதில் புதுசாகவே கொடுத்துருக்கேன். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் இஎல்டி அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும்போது என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கிற விஷயமே நம்ம இதில் படிச்சு தான் ஆகணும். இப்போ செகண்ட் லாங்குவேஜ் அக்விசிஷன், அப்போ செகண்ட் லாங்குவேஜோட தியரிஸ் எல்லாமே வரணும். டிசைனிங் சிலபஸ், மெட்டீரியல் ப்ரொடக்ஷன், லாங்குவேஜ் டெஸ்டிங், இந்த மூணுமே கம்ப்ளீட்டாக புதுசு. ஸோ பிஎட் படித்த எல்லாருமே இதில் ஒரு சின்ன ஓரியன்டேஷன் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் லிங்குஸ்டிக்ஸ் பேஸ் இருந்தால் தான் இது டீப்பராக புரியும். இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நிறைய கிடையாது. ஆனால் ஒரு கொஷின் கேட்கும்போது அதை புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபெமிலியர் ஆயிருக்கணும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலை நாங்கள் எங்கள் கோர்ஸில் நிறையவே வச்சுருக்கோம். சரி, இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ் ட்விஸ்டராக இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். Dash is the law of motion and a reader is no exception to it. இந்த கொஷினை பார்க்கும்போது ஏதோ பிசிக்ஸ் கொஷின் மாதிரி தெரியுது. டைனமிக்ஸ், மூவ்மெண்ட், கினசிஸ், டயலக்டிக்ஸ் இந்த மாதிரி. இப்போ இருந்தாலும் நம்ம ஆன்சர் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த லாஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதினவங்க ரொம்ப ரேராக தான் இந்த கொஷினை கரெக்டாக இது பண்ணியிருக்க முடியும். ஸோ நமக்கு ஆன்சர் டி, டயலக்டிக்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். டயலக்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா, the interplay of opposing linguistic forces or ideas that drive change or development in language. ஒரு லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னா இப்போ காலப்போக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் வேர்டோட ஒரிஜினல் மீனிங்கே மாறி போயிடும். ஸோ வேற ரீசனுக்காக இப்போ ஒரு வேர்டு புதுசாக வந்திருக்கு, உருட்டு அப்படின்னு. இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உருட்டு அப்படிங்கிறது உருண்டை அப்படிங்கிற மீனிங் தான் இருக்கும். ஆனா இப்போ அந்த வேர்டு உருட்டுக்கு கம்ப்ளீட்டா வேற மீனிங் இருக்கு, ஏதாவது பொய் சொல்லு அப்படிங்கிற மீனிங்ல இருக்குது. இதுதான் டயலக்டிக்ஸ். ஸோ த இன்டர்பிளே ஆஃப் opposing linguistic forces or ideas that drive change or development in language. ஸோ ஒரு வேர்டை வேற கான்டெக்ட்ல யூஸ் பண்ணி ஸோ அப்போசிங் இதில் யூஸ் பண்ணி அந்த வேர்டோட மீனிங்கோ இல்லோட அந்த யூசேஜே கண்டிப்பாக மாறிடுது தான். இதுதான் டயலக்டிக்ஸ். டைனமிக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், மூமெண்ட். கினசிஸ் அப்படின்னா த ஸ்டடி ஆஃப் பாடி மூமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். The word hospitality in old English was called. இதுவுமே ஒரு ரேர் கொஸ்டின் தான். இப்போ நீங்க ஒரு
100 வேர்ட்ஸ் ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து நியூ இங்கிலீஷ், இல்லைன்னா நியூ இங்கிலீஷ்லேருந்து ஓல்டு இங்கிலீஷ் படித்தாலுமே கூட அவங்க 101st வேர்டு கேட்கலாம். அந்த லிஸ்ட்னு எடுத்தீங்கன்னா ஒரு 1000வது வார்த்தையை கேட்கலாம். அதனால இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஜிஸ்டோ பென்ஸ். ஸோ அந்த ஆப்ஷன் பி. இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஆக்சுவலி ஜிஇஎஸ்டி ஜிஇஓஎஸ்டி அப்படின்னா கெஸ்ட் அப்படிங்கிறது. இதோட ஆரிஜின் எங்க போகுது அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் கல்ச்சர்ல போகுது. ஒருவேளை ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் புக்ல இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம நம்ம தேடி தான் பார்க்கணும். ஆங்கிலோ சாக்சன் பொதுவாக வந்து அந்த அந்த ஹிஸ்டரிக்கு போய் பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் வரவேற்கிறதுக்காக அவங்கள ஹோஸ்ட் பண்றதுக்காக உள்ள வேர்டா இருந்திருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டியோட ஆரிஜின் வந்து பெரும்பாலும் வார்த்தைகள்ல அட்லீஸ்ட் அந்த ஃபொனீமாவது அந்த சவுண்டாவது கரெக்டா இருந்திருக்கும். பட் இதுல அப்படி இல்லை. இது ஒரு நியூ இதுதான். The dash theory is associated with the name of the eminent German scholar and philologist Max Muller. Max Mullerனாலே நமக்கு தெரியும் இது வந்து டிங் டாங் தியரியை தான் அவர் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறார். Beowulf is a literary work of. பொதுவா இதை வந்து இதுல தான் கேட்பாங்க. அந்த நெட் எக்ஸாம்ல வந்து பியோல்ஃப் எழுதுனது யாரு? அன்னோன் ஆத்தர் தான். பட் இது வந்து நமக்கே தெரியும் சாசருக்கும் முன்னாடி உள்ளது. அப்போ மிடில் இங்கிலீஷ் மாடர்ன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டா அடிபட்டு போயிது. சாசருக்கும் முன்னாடி தான். சாசர் வந்து ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னா அவருக்கு முன்னாடியே வந்து பியோவல்ஃப் எழுதப்பட்டுட்டு, அதனால வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓல்டு இங்கிலீஷ். வாட் இஸ் த ஒரிஜினல் மீனிங் ஆஃப் பர்சோனா? ரொம்ப ஈஸியா நம்மலாம் கேரி அவே ஆயிடுவோம். எதுல அப்படின்னா பர்சனா அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல கூட சொன்னேன். பர்சனா அந்த அட்லீஸ்ட் அந்த ஃபோனீம் ஆஸ்பெக்டாவது கரெக்டா இருக்கும், ஒரு ஆரிஜின் இருக்கும். ஆனா அது கிடையாது. பர்சனோ அப்படின்னா மாஸ்க் அப்படிங்கிற மீனிங். விச் லாங்குவேஜ் ஹாஸ் கிவன் ரிலிஜியஸ் டேர்ம்ஸ் டு இங்கிலீஷ்? இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பெரும்பாலும் இப்போ கிறிஸ்டியன்ஸ் பேஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹீப்ரூ. கிறிஸ்டியானிட்டியோட ஒரிஜினல் லாங்குவேஜ் வந்து ஹீப்ரூ. அப்போ அதுல இருந்து தான் லாட்டின் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. லாட்டின்ல இருந்து தான் மற்ற இப்போ மாடர்ன் லாங்குவேஜஸ் தான் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ அதனால ஹீப்ரூ தான் நமக்கு ஆன்சர். Who published a system called New Spelling, the recommended orthography of the Simplified Spelling Society? இப்போ நமக்கு ஞாபகம் வைக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஆன்சர் மட்டும் இல்லை. ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா டேனியல் ஜோன்ஸ் கோஆத்தர்ட் ஹெரால்ட் ஆர்டன். இதில் வந்து சிம்பிளிஃபைடு ஸ்பெல்லிங் சொசைட்டி இதை பற்றி எப்போ ஆரம்பிச்சாங்க, அதோட பர்பஸ் என்ன, ரெகுலராக எப்போ மீட் பண்ணுறாங்கிற டேட்டா வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை அடுத்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Who believed that these three disciplines, epistemology, ethics and aesthetics, could be connected only formally? ஆக்சுவலி இதில் கொடுத்துருக்கிற ஆன்சர், டிஆர்பியோட ஆன்சர் வந்து ஜார்ஜன் ஹாப்மஸ். ஸோ இவர் வந்து ஜெர்மன் ஸ்காலர். இது போக வந்து நம்ம மற்ற ஆத்தர்ஸை பார்க்கும்போது வந்து இவங்க எல்லாமே அந்த லிங்குஸ்டிக்ஸ் ரிலேட்டடாக டைரக்டாக இல்லாமல் ஏதாவது ஒரு டிஸ்டன்ட்டாக வந்து ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இதில் இருக்கிற 4 பேரோட பயோகிராஃபி, ஸோ அவங்களோட இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் டு லாங்குவேஜ் கிரிட்டிசம் அதை வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து ஒருவேளை எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நாலேஜ் ஆஃப் அ பர்டிகுலர் லாங்குவேஜ் இஸ் ஒன்ஸ். இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் மாதிரி தெரியும். ஆனால் இப்போ இந்த ப்ரிப்பரேஷன்லேயே வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டது இந்த பர்டிகுலர் கொஸ்டின் தான். இப்போ இதில் வந்து 2 இரலவெண்ட் ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டேட்டஸ். ஸோ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் அ லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு லிங்குஸ்டிக் டேர்மே கிடையாது. எக்ஸ்பிரஷன் கூட ஓரளவுக்கு சொல்லலாம். ஒருத்தர் லாங்குவேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 கொஸ்டின் இருக்கு. நமக்கு வந்து ஆப்ஷன் வந்து டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பி தான். பட் எங்களுடைய லேட் இங்கிலீஷ் அகாடமி எக்ஸ்பர்ட்ஸ் வியூ வந்து பி கிடையாது. ஸோ வி ஹாவ் 2 ஆப்ஷன்ஸ் நவ். இந்த 2 ஆப்ஷன்ஸ் அப்படில பரோல், லிங்குஸ்டிக் காம்பிடன்ஸ் ரெண்டையுமே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பரோல் அப்படிங்கிறது the actual use of language, the concrete acts of speech or writing that individuals produce. இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காருன்னா, இப்போ நான் இருக்கிறேன், என்னால்
இங்கிலீஷ் லாங்குவேஜை இல்லைன்னா எந்த லாங்குவேஜை எவ்வளோ ஸ்டாண்டர்டாக எழுத முடியுமோ அந்த என்னுடைய அந்த இது வந்து பரோல். எனக்கு என்ன ஆக்சுவலாக நான் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறனோ அது பரோல். இப்போ லிங்குஸ்டிக் காம்பிடன்ஸ் அப்படின்னா த அன்கான்ஷியஸ் நாலேஜ் ஆஃப் கிராமர் தட் அலோஸ் எ ஸ்பீக்கர் டு யூஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அ லாங்குவேஜ். இப்போ ஒரு செகண்ட் லாங்குவேஜ் லேர்னர் இருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்த படிக்கிறாங்க இல்லைன்னா லிசன் பண்றாங்க நியூ லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவர் ஓரளவுக்கு அவரை அறியாமலேயே புரிஞ்சுக்க ட்ரை பண்ண, அதுதான் லிங்குஸ்டிக் காம்பிடன்ஸ், அன்கான்ஷியஸ் நாலேஜ் ஆஃப் அ லாங்குவேஜ். இப்போ வந்து இதுக்கு ஆன்சர் என்னன்னு பாருங்க. ஒன்ஸ் நாலேஜ் ஆஃப் அ பர்டிகுலர் லாங்குவேஜஸ் ஒன்ஸ், இந்த லிங்குஸ்டிக் காம்பிடன்ஸ் அப்படிங்கிறது தான் மோர் அப்ராப்ரியேட்டாக வரும் அப்படிங்கிறது எங்கள் ஃபேக்கல்டி டீமோட கருத்து. ஸோ பரோல் வந்து ஆக்சுவல் யூஸ் ஆஃப் த லாங்குவேஜ், லிங்குஸ்டிக் காம்பிடன்ஸ் வந்து அந்த எபிலிட்டி டு யூஸ் த லாங்குவேஜ், அதான் அன்கான்ஷியஸ் நாலேஜ் ஆஃப் த கிராமர். அதனால எங்க ஃபேக்கல்டி டீமோட சஜஷன் படி ஆன்சர் வந்து லிங்குஸ்டிக் காம்பிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. லிங்குஸ்டிக்ஸ் படிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிக்கணும். படிச்சோன்னா இந்த மாதிரி ட்ரிக்கான கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிட முடியும். டேஷ் இஸ் போத் ப்ராடர் அண்ட் நேரோவர் தேன் ரெஃபரன்ஸ். உண்மையிலே எக்ஸாமுக்கு முன்னாடி நாங்களுமே இந்த இன்புட் கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் அந்த மெட்டீரியல்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ப்ராக்சிஸ், வாட் இஸ் டெய்க்சிஸ், வாட் இஸ் கிளாசிக்ஸ், பேசிக்ஸ், இந்த பார்த்த உடனே இந்த ரைமிங்காக ஆப்ஷனை சேர்த்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலே இந்த லாஸ்ட் 2 ஆப்ஷனை முதல்லையே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஏன்னா கிளாசிக்ஸ் அண்ட் பேசிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ 2 விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் டெய்க்சிஸ். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ப்ராக்சிஸ்னா என்ன, டெய்க்சிஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ப்ராக்சிஸ் பார்ப்போம். ஸோ ப்ராக்சிஸ் அப்படின்னா, ப்ராக்சிஸ் இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் லிங்குஸ்டிக் டேர்ம். த டேர்ம் ப்ராக்சிமல் இஸ் யூஸ்ட் இன் ரிலேஷன் டு டெய்க்சிஸ். அப்போ ப்ராக்சிஸ் வந்து ரொம்ப ரிலேட்டட் கிடையாது. அப்போ டெய்க்சிஸ்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும். To words or phrases whose meaning is dependent on the context of the utterance, such as the speaker's location, time or the people. இப்போ டெய்க்சிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்கு, அந்த வேர்டு வந்து நாம யூஸ் பண்ற கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து மீனிங் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கிராமத்து சைடு ஒரு இது உண்டு, நான் மருந்து சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மருந்து சாப்பிட போறேன் அப்படின்னா என்ன மீனிங்? இப்போ நமக்கு ஏதோ உடம்புக்கு முடியல, அதுக்கு மருந்து சாப்பிட போறோம் அப்படின்னு. இதே நேரத்துல ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் மருந்து சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படிம்பாங்க. அந்த மருந்து அப்படின்னா அவங்க வந்து லிக்கரை வந்து ரெஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நாம யூஸ் பண்ற கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து. சில பேர் வந்து வெஜிடேரியனா இருப்பாங்க, ஆனா வந்து எக்கு சாப்பிடுவாங்க. இப்போ எக்கு சாப்பிடும்போது அவங்க கடையில போய் வந்து ஓப்பனா வந்து முட்டை கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நானே கண்ணால எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, வெள்ளை கொடுங்க அப்படிம்பாங்க. வெள்ளை அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கோட் வேர்ட். அப்போ இப்போ நீங்க வந்து வேற ஒரு கடையில போய், இப்போ ஒரு பெயிண்ட் கடையில போய் வெள்ளை தாங்க அப்படின்னா வெள்ளை கலர் பெயிண்டையோ வெள்ளை கலர் சிமெண்டையோ தந்துருவாங்க. சரியா? அது மாதிரி ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்டு வந்து எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்தாப்புல மீனிங் மாறலாம். அதுதான் டெய்க்சிஸ் அப்படிங்கிற phrase. The dash is the maximum unit of grammatical analysis. இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லாங்குவேஜ் வந்து சவுண்ட், ஃபோனீம். அடுத்து மார்ஃபீம், வேர்ட், பேராகிராஃப் இப்படிங்கிற இதில் போகும். அடுத்து வந்து செமான்டிக்ஸ் அப்படி போகும். சென்டென்ஸ், ஒரு கிராமர் அனாலிசிஸ்க்கு வந்து மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை எடுத்து அதை தான் பிரேக் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து ஸ்மாலஸ்ட் யூனிட் எதில் வரும் அப்படின்னா ஃபோனீம், phoneme, morpheme, then syntax, then semantics, இந்த மாதிரி ஆர்டர்ல போகும். ஸோ இந்தபடி பார்த்தோம்னா கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் யூனிட் ஆஃப் கிராமட்டிக்கல் அனாலிசிஸ் வந்து சென்டென்ஸ். வாட் இஸ் நோன் அஸ் த ஏர்லியஸ்ட் எஜிப்தியன் டெக்ஸ்ட்? இது வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னே தெரியல. இது வந்து யாருமே எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த பர்டிகுலர் கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. ஃபியூச்சரில் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஆப்ஷன் ஹேலோகிராஃப்ஸ். ஸோ இதுதான் ப்ரொவைட் பண்ண ஆன்சர். இது பற்றின டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நியூ லெசன் நாங்களுமே ஆட் பண்ண போகிறோம்.
Words such as phone and auto are instances of dash. இப்போ ஏற்கனவே இந்த கொஷின் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ லெசனில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா கொஷின்ஸ் வந்து எல்ஓடி ஹெச்ஓடிங்கிற கேட்டகரியில் இருக்கும். லோயர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். இப்போ இது வந்து கொஷின் வந்து சிம்பிளாக ஃப்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வந்து இது வந்து அப்ளை அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின். அப்போ பேக் ஃபார்மேஷன் என்ன, கிளிப்ட் ஃபார்மேஷன் என்ன, பிளெண்டிங் வேர்ட்ஸ் என்ன, அக்ரானிம். அக்ரானிம் அப்படிங்கிறது பேசிக். இப்போ எய்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அக்ரானிம். ஒரு ஃப்ரேஸ் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஈச் வேர்டை எடுத்து ஸோ ஒரு புது வேர்ட் மாதிரி காயின் பண்ணுறது வந்து அக்ரானிம். ஷார்ட் ஃபார்ம் வந்து வேற. பிளெண்டிங் ஆஃப் வேர்ட், ரெண்டு வேர்ட் சேர்ந்து ஒரு புது வேர்டை யூஸ் பண்ணுறது பிளெண்டிங். அப்போ நமக்கு வந்து இப்போ ஆப்ஷன் இருக்கு. அப்போ இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஷன் கிடையாது. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பேக் ஃபார்மேஷன், கிளிப்ட் ஃபார்ம். இப்போ ஒரு சிம்பிள் ஆன்சர் மட்டும் பார்த்தோம்னா கிளிப்ட் ஃபார்ம். இப்போ பேக் ஃபார்மேஷன் என்ன, கிளிப்ட் ஃபார்ம்னா என்ன? ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ கிளிப்ட் ஃபார்ம் அப்படின்னா ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா அந்த வேர்ட்ல முன்னாடியோ பின்னாடியோ ரிமூவ் பண்ணாலும் மீனிங் மாறாது. அதுதான் கிளிப்ட் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேஷன். ஸோ மேஷனை நீங்கள் டெலீட் பண்ணாலும் ஆட்டோங்கிறதுக்கும் அதே மீனிங் தான் வரும். ஆட்டோகிராஃப், செல்ஃபாக போடுற. ஸோ ஆட்டோங்கிற வேர்டு வந்து நீங்கள் முன்னாடியோ பின்னாடியோ ரிமூவ் பண்ணாலும் மீனிங் மாறாது. ரைட்? ஸோ அதே மாதிரி பேக் ஃபார்மேஷன் அப்படின்னா அதில் வந்து மீனிங் மாறும். பாருங்க, இந்த ப்ராசஸ் ஆஃப் பேக் ஃபார்மேஷன் டிபிக்கலி ரிசல்ட்ஸ் இன் அ நியூ மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல். நீங்கள் ஆன்டிங்கிற வேர்டை சேர்க்குறீங்க, ஆன்டி நேஷனல்ல மீனிங் மாறி போயிடும். அப்போ இதுதான் பேக் ஃபார்மேஷன். எப்போ ஒரு புது வேர்டை, புது லெட்டரை நம்ம சேர்க்கிறோமோ ஒரு வேர்டு கூட, அப்போ வந்து ஒரு புது வேர்டு உருவாகும். ஆனால் மீனிங்கும் மாறிட்டு அப்படின்னா அது பேக் ஃபார்மேஷன். ஆனால் இருக்கிற ஒரு வேர்டில் முன்னாடியோ பின்னாடியோ ரிமூவ் பண்ணாலும் நமக்கு வந்து எந்த மீனிங்கும் மாறல அப்படின்னா அது வந்து கிளிப்ட் ஃபார்ம். ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிளிப்ட் ஃபார்ம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு லென்த்தி ஸ்ட்ராட்டஜிக்கல் வீடியோ. பார்த்தோன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டான யூனிட். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃபேக்கல்ட்டி டீம் நம்ம கொடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரு லிங்குஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் புக்ஸ்ல இருந்து டெரைவ் பண்ணது. ஏன்னா இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மற்ற லிட்ரேச்சர் யூனிட் மாதிரி ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ எந்த வெப்சைட்ல இருந்து எடுத்தாலும், நீங்கள் புக்ல இருந்து எந்த பப்ளிகேஷன் எடுத்தாலும் புக்கு வந்து கான்டென்ட் மாறாது. ஆனால் லிங்குஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி அவங்க வந்து சஜஸ்டட் புக்ஸ் கொடுத்துருந்தாங்க. எஃப்டி வுட் அவங்களோட புக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி சஜஸ்டட் புக்ஸ் எதுவும் இல்லை. அப்போ வந்து நம்ம நேச்சுரலாக அந்த பழைய புக்ஸையும் ரீட்டைன் பண்ணணும். அதே மாதிரி புது புக்ஸும் என்னென்ன லிங்குஸ்டிக்ஸில் மாடர்னாக நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கோ அதெல்லாம் படிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய வீடியோ லெசன்ஸ் இருக்குது. ஒருவேளை இந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் feel free to call us in the given number. Thank you. All the best. Have a nice day.